திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைச்சா எந்த நாளும் நல்ல நாள் தான், எந்த கோளும் நம்மளுக்கு நன்மையே செய்யும். ஆகையினால தினந்தோறும் இந்த பாடலை பாடிட்டு வேலைக்கு கிளம்புங்க, மற்ற வேலைகளை பாருங்கள். முருகப்பெருமானோட ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பூ எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் கந்தர் அலங்காரத்தில் 38ஆவதாக வர்ற இந்த பாடலை பாடுங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு மலராக தொடுத்துக்கிட்டு வரோம் இல்லையா, கந்தர் அலங்கார மாலையை அதை பாடுவோம். வாங்க. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் அப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, இதையெல்லாம் எளிமையான முறையில் போட்டிருக்கிறேன். போய் கேளுங்க, கேட்டு பயனடைங்க. நாம் அப்படியெல்லாம் நம்மளால் வாழறதுக்கு நம்மளுக்கு முடியாது. அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்றதை கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். அந்த சில நேரம் இறைவனை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால அந்த மாதிரியான பாடல்கள்லாம் போய் கேளுங்க. திருப்புகழை பாடினாலே போகிறோம். நீங்கள் இதெல்லாம் ஓணுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கந்தர் அலங்காரத்தை பாடினாலே போகிறோம், கந்தர் அனுபூதியம் பாடினாலே போகிறோம். அவனுடைய பெரும் செல்வம் நம்மளுக்கு வந்து அனுபூதியாக கிடைக்கும். வாங்க, இப்போ நாம் கந்தர் அலங்காரத்தில் 5வது பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. இதற்கான பாடல் விளக்கத்தை பார்ப்போம். அழகிய உலகங்கள் யாவையும் பெற்று அருளிய பொன்னிற உமாதேவியின் ஞானப்பாலை பருகிய பின்னர் சரவண தடாகத்தில் உள்ள தாமரை மலர் தொட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய 6 செவிலியர் பாலையும் உண்ண விழையவே கடல் அழவும் கிரௌஞ்ச மலை அழவும் சூரபன்மன் அழவும் தானும் விம்மி விம்மி அழுத இளங்குழந்தையை உலகமானது குறிஞ்சி கிழவன் என்று சொல்லும். எப்படி பாருங்க, அருமையான பாடல். எவ்வளோ ஒரு அவருக்கு எவ்வளோ ஒரு மனம் பாருங்கள். நம்ம அம்மா கிட்ட பால் உண்டதோடு இல்லாமல் அந்த 6 பேரும் செவிலியர்கள். இப்போ அதனால்தான் நமக்கெல்லாம் செவிலியர்கள் பணியில் அவ்வளோ சிறப்பாக இருக்கணுன்றது.
எவ்வளோ ஒரு அவங்க அன்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை அவங்களுடைய மார்பகத்தை பாலை உண்ணணும்னு விழைதான். அப்போ எவ்வளோ ஒரு அவங்களுக்கும் எவ்வளோ ஒரு மனம் இதுவாக இருக்கும். அவருடைய அன்பு அப்படி ஆயிடுச்சு. அவ்வளோ பூரிச்சு போகிறாங்க. அந்த எல்லாம் அழுகுறாங்களாம். அந்த அந்த ஒரு உணர்வை பார்த்து உன்ன விழையவே கடல் அழவும் கிரௌஞ்ச மலை அழவும் சூரபன்மன் அழவும் தானும் விம்மி விம்மி அழுத இளங்குழந்தையை உலகமானது குறிஞ்சி கிழவன் என்று சொல்லுமே. அவருக்கு தெரியாதா கன்னிப்பெண்களாண்ட பால் குடிக்கக்கூடாதுன்னு? அதுதான் அந்த தாயினுடைய அரவணைப்பு. அவ்வளோ ஒரு அவங்க அன்பாக அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்கன்றது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்களுக்கு செவிலியர் படிப்புன்றதை படிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க செவிலியர்கள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது இந்த கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க. ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு செவிலியர்கள்லாம் இதை படித்தாங்கன்னா ரொம்ப அவங்களாம் நல்ல மேன்மை அடைவாங்க. இது செவிலியர்களுக்காகவே பாடியிருக்காரு. அருமையான பிற்காலத்தில் இதெல்லாம் ஒரு படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள பராமரிக்கிறது பார்த்துக்கிறது நர்ஸுங்கெல்லாம் எவ்வளோ இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை பாட அவங்களுக்கு நல்ல அந்த மனம் அன்பு வரும். இப்போ நம்ம மறுபடியும் பார்ப்போம். நம்மளுக்கும் வரணும். நம்மளும் நம்ம குழந்தைகிட்ட கடுமையாக நடந்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாடி நம்மளுக்கும் அந்த மாதிரியான அன்பு வரட்டும். திருச்சிற்றம்பலம். மறுபடியும் பாடுவோம். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. இந்த பாடலை எல்லாம் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க. இல்லையா தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் மௌன விரதம் கண்டிப்பாக இருங்க. உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லி, முருகா இன்னைக்கு எனக்கு இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகணும் முருகா. ஒரு ஒரு பிட்டிஷன் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு கேப் விடுங்க. என்ன வேண்டிட்டு அது நடக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். உடனே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை சொல்லி ஒரு 40 நாள் 48 நாள் நம்ம மௌன விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது அப்ளிகேஷன். நீங்கள் நடக்கலைன்னெலாம் பார்க்காதீங்க. ஒப்படைச்சிட்டிங்களா, பிட்டிஷன் போட்டிங்களா, அது பரிசீலனை பண்ணி நம்மளுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துடும். இப்போ நம்ம இந்த 48 நாள் இதை பூர்த்தி பண்ணிட்டோம். அதை விட்டுட்டு அடுத்த கோரிக்கை வைங்க. வச்சு அதே மாதிரி மௌன விரதத்தை கடைப்பிடிங்க. அவருக்கு முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு புஷ்பஞ்சாத்தி, ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு உங்களால் முடிஞ்சது ஒரு கல்கண்டோ ஒரு பேரிச்சம்பழமோ எடுத்து வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு, படமாக இருந்தால் வேலாக இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணி செய்யுங்க. இதெல்லாம் செய்து வர நம்மளுடைய இக்கட்டான சூழலெல்லாம் விலகி அருமையான நல்ல நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறேன். எங்களுக்கு யாரும் கொடுத்து உதவுறவங்க யாரும் கிடையாது. அப்படி இருந்து எனக்கு 2 பொண்ணுங்க. என் புருஷனுக்கு வேலை கிடையாது. அவர் படிச்சுட்டு தச்ச வேலை தான் செய்துக்கிட்டு இருந்தார். இருந்தும் நான் சின்ன வயசுலேருந்து முருகப்பெருமானை மறக்கிறது கிடையாது. மௌன விரதம் அப்படியே காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் சாப்பிட மாட்டேன். உண்ணா நோன்பு இருப்பேன். மௌன விரதமும் கூட சேர்ந்துருப்பேன். அப்படியெல்லாம் கிருத்திகை நாளில் அவ்வளோ அப்படியே விரதம் அனுஷ்டிப்பேன். எவ்வளோ இது பண்ணாங்க. எவ்வளோ கஷ்டங்கள்லாம் எனக்கு மழையாக வந்த துயரங்கள்லாம் பனியாக விலகிடுச்சு. அந்த மாதிரி அந்த நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் போயிடும். இதையெல்லாம் நீங்கள் கேட்டு நல்ல ஆதரவு தரணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்
அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.